ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர்கிட்ட ஒரு லேப்டாப்பாக இருக்கும், ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கும். சில பேரோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. என்கிட்ட சொந்தமாக ஒரு ஃபோனே கிடையாது, நீ என்னடா பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க. பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் உங்ககிட்ட ஒரு டெஸ்க்டாப்பும் இல்லை ஒரு லேப்டாப்பும் இருக்குங்கிற மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்களேன். அந்த மாதிரிப்பட்ட டைம் வரும்போது நிறைய பேருக்கு வந்து லேப்டாப்பில் டைப் பண்ணுறதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து கீபோர்டு, இந்த மாதிரி தனியாக ஒரு கீபோர்டு, அதுவும் மெக்கானிக்கல் கீபோர்டாக இருந்தால் டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி சில பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருந்துச்சு, ஒரு பிசி இருந்துச்சு. எனக்கு விட்ட ஒரே சிச்சுவேஷன் தான், என்னோட லேப்டாப்பில் கீபோர்டு ஒர்க் ஆகாது. ஸோ ஒரே ஒரு கீபோர்டு இருந்துச்சு. இந்த கீபோர்டு வச்சு இந்த கம்ப்யூட்டரையும் அந்த லேப்டாப்பையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லைப்பா, ஊரில் உள்ள நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய டெவலப்பர்ஸ் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வந்து சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரோட பேர் தான் சினர்ஜி. இது யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, குறிப்பாக சொல்லணும் எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சு என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இதை பெய்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ பெய்ட் ஆக்கினதுக்கப்புறம் இதில் நிறைய விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நம்மளோட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கும்போது இதை க்ளோன் பண்ணி பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று ஃப்ரீ, ஒன்று பெய்டு, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ வரைக்கும் இந்த பேரியர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் பேரியர் வந்து ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், GitHubலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த லிங்க்கை வந்து பார்த்துக்கோங்க, github.com. ஓகே ஃபைன், இல்லைனா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு லேப்டாப், ரெண்டு லேப்டாப்லாம் இல்லை, 10, 15, 20, 30, 40 உங்கள்கிட்ட 40 இருந்துச்சுன்னா கூட உங்களால் என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து ஒரே கீபோர்டு மவுஸ் வச்சு மொத்தமாக எல்லா பிசியையும் கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். அதுதான் இதான விஷயம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு கண்ட்ரோல் 2 PCs with one keyboard and mouse. தமிழ் I.Tamizhan அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோட லிங்க் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை என்றால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ணிடுறேன். சரி, இப்போ எதுக்காக நான் இதை பற்றி பேச வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது நார்மலாக இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு, ஒரு லேப்டாப் இருக்குது அண்ட் ஒரு டெஸ்க்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் ஃபார் டி, ஓகேவா. இந்த ரெண்டுக்குமே வந்து என்ன இருக்கணும், ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதாவது இப்போ நார்மலாக இந்த பர்டிகுலர் வீட்டில் வந்து 2 வைஃபை நெட்வொர்க் இருக்கும், இல்லை மல்டிபிள் வைஃபை நெட்வொர்க்ஸ் இருக்குது. 2 வைஃபை ஹாட்ஸ்பாட்டான அந்த 2 ரவுட்டர்ஸ் இருக்குது, இப்போ 2 டிவைஸ் இருக்குது, 2 ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் டிவைஸ்லேருந்து என்னால் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்ண முடியும், மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்த 2 லேப்டாப்பும் ஆர் மேபி இந்த 2 கம்ப்யூட்டர்ஸும் ஒரே நெட்வொர்க்கில், ஒரே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில், ஒரே லேண்டில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ரொம்ப ஈஸி, ஜாலி தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இது வந்து சாதாரணமாக உள்ள அந்த ஈத்தர்நெட் கேபிள் இருக்குல்ல, ஈத்தர்நெட் கேபிள் வழியாக, அதாவது இங்கே ஒரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது, இதில் ஒரு ஈத்தர்நெட் அடாப்டர் போர்ட் இருக்குது, இதில் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. ரெண்டும் நீங்கள் ஈத்தர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது ஃபங்க்ஷன் ஆகும். அதே டைமில் இல்லை நீங்கள் ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒய்ஃபை, இந்த ஒய்ஃபைல இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் இதுவும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் ஆகும். எக்ஸப்ட் இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஒரு மொபைல் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோனோட ஹாட்ஸ்பாட்டோ ஐபேடோட ஹாட்ஸ்பாட்டோ இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து ஒர்க் ஆகவே செய்யாது. இது நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னடா அந்த வீடியோ என்ன பண்ண போகிறங்கிறதுக்கே இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ ஆன்சர் ரொம்ப பெருசாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? இல்லவே இல்லை, ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஈஸியாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேராக Amazon.com போயிட்டு ஒரே ஒரு ஈத்தர்நெட் அடாப்டர், லைக் ஈத்தர்நெட் கேபிள் நமக்கு ஒன்று வேணும். ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணி லோக்கலாக கூட உங்களால் வாங்க முடியும். லோக்கலாக வாங்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒரு மீட்டருக்கு 20 ரூபா தான், 18 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு 3-4 மீட்டருக்கு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் ஒயர் வாங்கினீங்க, மறக்காமல் என்ன பண்ணணும்னா Cat 6 கேபிளாக பார்த்து வாங்குங்க. இதுக்கு அந்தளவுக்கு பெரிய கேபிள் தேவைப்படாது தான். பட் சப்போஸ் நீங்கள் உங்களோட லேப்டாப்பையும் உங்களோட டெஸ்க்டாப்பையும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஃபைல் அங்கே காப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா லைக் அதான் போனஸ் ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். சரியா, இந்த மாதிரி ஒரு கேபிள், அந்த ஈத்தர்நெட் கேபிள் நான் என்னென்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ திஸ் இஸ் அன் ஈத்தர்நெட் கேபிள். ஸோ இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. பட் யூ கெட் தி பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு கேபிள் எடுத்து 2 லேப்டாப்பையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு டெஸ்க்டாப் இல்லாட்டி 2 டிவைஸஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், ஒருவேளை 2 இல்லை 3 இருந்துச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. அந்த 3 மல்டிபிள் விஷயத்துக்குலாம் நான் ப்ராப்பரான அடாப்டர்ஸ் பார்க்கணும். அதை பற்றி நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறேன். பட் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேபிள் மட்டும் இருந்தால் கூட போதும். இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு நடுவில் வந்து உங்ககிட்ட ரவுட்டரோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது தேவையில்லை தான். பட் இருந்தாலும் அது கூட ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும். ஒரு ரவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். இதை நான் ஃபியூச்சரில் பேசுகிறேன். இன்றைக்கி கான்செப்ட் வந்து 2 இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, என்னோட லேப்டாப்பில் இந்த ஈத்தர்நெட் போர்ட்டே கிடையாது, நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். லேப்டாப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, USB to
டு ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு அடாப்டர் கிடைக்கும். ஒரு 400-500 ருபீஸ்க்குலாம் உங்களுக்கு அடாப்டர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. சீப்பான ரேட்டில் போட்டிருப்பாங்க சில பேர். இங்கே பார்த்தீங்களா 300 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு அடாப்டரை உங்களால் என்ன பண்ண வைக்க முடியும்னா வாங்கி அதுக்கு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது ஒரு ஈத்தர்நெட் போர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வழியாக அந்த கம்ப்யூட்டர் உங்களால் என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து லோக்கலாக இன்டர்நெட்டே இல்லைப்பா என்கிட்ட இன்டர்நெட்டே எனக்கு கிடையாது, வெறும் லோக்கலாக ஒரு டிவைஸ் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டீலிங்கில் ரவுட்டர்ஸ் நிறைய இருக்குது. நான் மோடம் சொல்லலை, ரவுட்டர்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ரவுட்டர்ஸ் நிறைய இருக்கும். 800 ருபீஸ், 900 ருபீஸ், 600 ருபீஸ். நீங்கள் OLXில் இல்லாட்டி வந்து அந்த குயிக்கார்லாம் உள்ள அதெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா 300-400 ரூபாய்க்குலாம் வெறும் ரவுட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. யாராவது பழைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, அவங்க விற்பாங்க, உங்களுக்கு திருப்பி சும்மா தரதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி ரவுட்டர்ஸ் உங்ககிட்ட ஒருவேளை இருந்துச்சு என்றால் இதெல்லாம் பார்த்தீங்களா ஹை ஸ்பீடுங்கிறது இதில் முக்கியம் கிடையாது. ஏன்னா உங்களோட மவுஸோட சிக்னல், அந்த மவுஸோட பொசிஷன் எங்கே இருக்குங்கிறத மட்டும் தான் இது பண்ண போகிறோம். கிளிப்போர்டு இருக்கும், பேசிக்காக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலி இந்த மாதிரிப்பட்ட டிவைசஸ் இருக்குல்ல, இந்த மாதிரிப்பட்ட டிவைஸ் இருந்தாலே போதும். ஒரு டிவைஸ் தேவைப்படும், அதில் ஒய்ஃபை இருக்கான்னு முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட லேப்டாப்பில் ஈத்தர்நெட் போர்ட் இல்லைன்னு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் மெத்தடில் மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ண வைக்க முடியும். ஒரு ரவுட்டர் இருக்கும், அந்த ரவுட்டரில் ஒரு ஹாட்ஸ்பாட் நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு 10 டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. 10 இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு 4 லேப்டாப்ஸ் நீங்கள் 1 2 3 4 லேப்டாப் சைடில் வச்சுருக்கீங்கன்னா 4 ஒரே இதில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கே கீபோர்ட்லேருந்து அதை கனெக்ட் பண்ணலாம். பேசிக்கலி யூ கேன் டூ, அதாவது உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரொசீஜர் பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன அந்த வீடியோ இருக்குல்ல, ஹவு டு கண்ட்ரோல் 2 PCன்னு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட் பாய் ஃப்ரம் I.Tamizhan. பை ஹவ் அ நைஸ் டே. பாய்.